ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட் வீக் 2 கால்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த கால்ஸை பற்றி ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா கால்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா USDJPY அண்டு EURUSD. இது நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம டே டைம் ஃப்ரேம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம கொடுத்த காலில் நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா USDJPY. USDJPYயில் என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த மாதிரி இந்த அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் பார்த்திங்கன்னா 132.177.155. ஸோ அது ஏன் கொடுத்தோம், அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு க்ரீன் இது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா TP1 அண்ட் TP2 நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ரெட்னா எதை மென்ஷன் பண்ணுறோம். இங்கே ஆர்டர் எடுக்கணும், எரோ மார்க் போட்டிருக்கோம். இது TP1 அது TP2. அதே மாதிரி நம்ம இன்னொரு கால்ஸ் என்ன கொடுத்துருந்தோம்னா USDJPY போக இது பார்த்திங்கன்னா USDJPY. இன்னொன்று என்னென்னா EURUSD. இங்கே பார்த்திங்கன்னா EURUSD இங்கே இருக்கும். EURUSD EURUSD பார்த்திங்கன்னா செல் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா USDJPY. நம்ம USDJPY பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு இப்படி, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போயிட்டு மார்க்கெட் இப்போ பிரேக், அதாவது இந்த இது பார்த்திங்கன்னா லோன்னு சொல்லுவோம். இது ஹை. இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சிக்னல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பின்பார் பேட்டர்ன் வந்துருந்துச்சு. ஸோ அதை நம்ம சிக்னல் அதை பேஸ் பண்ணி பைக் கொடுத்துருந்தோம். ஸோ 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். ரெண்டையும் இப்போ ரீச் பண்ணி மார்க்கெட் பார்த்திங்கன்னா டேயில் ரீச் பண்ணியிருக்கு. எவ்வளோ பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஸ்டாப் லாஸ் எவ்வளவு, டார்கெட் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்குன்னு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்போம்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எவ்வளோ டார்கெட் ரீச் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா 2000 பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் சொன்னோம்னா 2800 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த பின்னுடைய ஹையை நம்ம அதோடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அடுத்த டார்கெட்டாக வச்சுருந்தோம். ஸோ 2 டார்கெட்டுமே நம்மளுக்கு அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இதன் மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறது மூலமாக நம்ம இது என்ன பேஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் போடாட்டி நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு வீக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எப்படி எடுக்கணுங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுலேயே நான் ஆல்ரெடி பழைய வீடியோக்களெல்லாம் சொல்லியிருப்பேன் எப்படி எடுக்கணும், இந்த பின்பார்னால் எப்படி எடுக்கணும், நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்த பேர் பார்த்திங்கன்னா EURUSD. நம்ம USDJPY பார்த்துட்டு ரீச் ஆயிடுச்சு. நான் இதில் செல் சொல்லியிருந்தேன். செல் பார்த்திங்கன்னா இது பழைய காலில் நான் இங்கே பை எடுத்திருந்தேன். ஸோ பை எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அது இவ்வளோ ரீச் ஆயிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் லாஸ்ட் வீக் கொடுத்த கால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செல் போக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. செல் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்டாப் லாஸ்னால் எக்ஸாக்டாக ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ அதன்படி அது வச்சுருந்தா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். ஏன்னா இதுதான் அடுத்த பீக்கில் இருக்கக்கூடிய ஹை. ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறது இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டாப் லாஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அஃபிஷியலாக நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் இது தான். பட் நம்ம கிளாஸ்லலாம் சொல்லியிருக்கோம் ஸ்டாப் லாஸுங்கிறது எப்போவுமே ஸ்டாப் லாஸ் சில நேரங்கள் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வரும். அதன்படி தான் மார்க்கெட் நம்ம நினச்சிருக்கிற பாயிண்ட்டுக்கு இன்னும் வரல. ஆல்மோஸ்ட் அதுக்கு பக்கத்தில் நெருங்கியிருக்கு. ஸோ எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000, அதாவது 972 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகிருக்கு. நம்ம எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா 1300 கொடுத்துருக்கோம். அடுத்த செகண்டு டார்கெட் அடுத்த டார்கெட் இதுவாக இருக்கும் 048. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது கூட நம்ம இது ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் வைக்க வேணாம், இதோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். ஸோ இது TP1 TP2 யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம 2 காலை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் வாரம் நம்ம கொடுக்குற காலும் அது எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனல் தனியாக நம்ம குரூப் நம்மளுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் எந்த பெய்டாக எதுவும் வாங்குறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குறது டேவோடது. டேவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி ட்ரேட் பண்ணலான்னா டேவை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நம்ம
நம்ம சொன்ன டார்கெட்டை கிராஸ் பண்ணுச்சுன்னா அது வரைக்கும் வர்ற வரைக்கும் நீங்கள் 4 ஹவர் ஆர் 1 ஹவர் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 4 ஹவர் டேவை யூஸ் பண்ணி எப்படி 4 ஹவர் 1 ஹவர் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணி டேயில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டார்கெட் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் 1 ஹவர் 4 ஹவரில் கிடைக்கிற சிக்னல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா ட்ரேட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வந்து வீக் எண்டில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட மொபைல் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அதில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங் பண்ணலாம் அண்ட் டெலகிராமில் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.